வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு மினி ப்ளூடூத் கிளாஸ் ஆம்பிளிஃபையர் ஒன்று அசெம்பிள் பண்ணியிருக்கேன். நான் அதை எப்படி அசெம்பிள் பண்ணியிருக்கேன், அதில் உள்ள என்னென்ன பார்ட்ஸ் போட்டிருக்கேன், இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுக்குறதுக்காக இந்த பின்னை நான் கொடுத்துருக்கேன். இந்த யூஎஸ்பி கனெக்ஷனை நான் இந்த பேக் சைடு எடுத்திருக்கேன். இது வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறதுக்காக இந்த ஜாக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு 2 ஸ்பீக்கருக்கு மட்டும் இதில் லைன் கொடுத்துருக்கேன். நான் முதல் 2.1 ஆம்பிளிஃபையருக்காக நான் இந்த டிசைனிங் பண்ணேன், சப்பூப்பர் ஒன்று தனியாக எடுக்கிற மாதிரி. இப்போதைக்கு நான் உங்கள் ஸ்டீரியோ மட்டும் உங்களுக்கு இதில் அசெம்பிள் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பேர் எப்படி போட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த யூஎஸ்பி போர்டு ஒன்று இங்கே நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம இந்த யூஎஸ்பி போர்டு அப்படியே நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு இந்த போர்டை மட்டும் தனியாக எடுத்து இங்கே அப்படியே இந்த முன்னாடி வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த இடத்துல கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு, இந்த சென்சார் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வந்து வெளியே இங்கே இந்த இடத்துல தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு, க்ளூ இந்த சைடும் நான் வந்து கரெக்டாக ஊற்றி விட்டேன்னா அந்த போர்டு அப்படியே கிச்சன் நிப்பாட்டினோன்னா இப்போ அது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இதே வந்து இது அப்படியே நீங்கள் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஓட்டை போட்டு அசிங்கப்படுத்த வேண்டியிருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து யூஎஸ்பி கனெக்டரை நான் எடுத்திருக்கேன், ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் அதை அப்படியே விட்டனாலும் விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எடுத்துட்டேன். அதில் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 4 வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த யூஎஸ்பி ஜாக்கு ஒன்று நான் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த உள்ளே வந்து அந்த க்ளூ ஊற்றி ஃபிட் பண்ணிட்டேன். அப்படியே இல்லை பின்னாடி இந்த யூஎஸ்பியில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா நீங்கள் MP3 சாங்ஸு கேட்கலாம், அந்த மாதிரி நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். இதில் இந்த யூஎஸ்பி ஃபீமேலுக்கு கனெக்டரில் பார்த்தீங்கன்னா 4 வயர் வரும். அதாவது கருப்பு, பச்சை, வெள்ளை, சிகப்பு அப்படி 4 வயர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு வயரை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதில் கிரவுண்டுன்னு எழுதியிருக்கும், அதில் கருப்பு வயர் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா DBன்னு எழுதியிருக்கும், அதில் வந்து பச்சை வயர் கொடுத்துருங்க. அடுத்து DMன்னு போட்டிருக்கோம், அதில் ஒயிட் வயரை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல சிகப்பு வயரை கொடுத்துருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி போய் காட்டுறேன். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பின்னு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதில் கிரவுண்டு, DB, DM, ப்ளஸ்ஸு அந்த மாதிரி இதில் நீங்கள் கனெக்ஷனு இதில் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து இந்த ஜாக்கை வந்து இந்த க்ளூ லேஸாக ஊற்றி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இந்த யூஎஸ்பிக்கு வந்து நான் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன். ஆக்ஸ் இன்புட்டு வயரை நேராக கொண்டு வந்து நேராக இந்த ஜாக்கில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாக்கில் வந்து இது லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு வந்து இதுக்கு அடியில் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இதில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட்டு, ரைட்டு, இது கிரவுண்டு வந்து இதுக்கு அடியில் கொடுத்துருக்கேன். அதை நேராக கொண்டு வந்து இந்த போர்டில் ஆக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை யூஎஸ்பி போர்டோட ஆடியோ அவுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆம்பிளிஃபையர் ஒன்று நான் மாட்டியிருக்கேன். இது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது DBA 3116 கிளாஸ் ஆம்பிளிஃபையர் ஆடியோ போடுது. இந்த ஆடியோ போர்டில் நான் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். ஆடியோ இன்புட்டில் இதோட இந்த யூஎஸ்பி போர்டோட அவுட்புட்டை இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 12 வோல்ட் ஜாக் ஒன்று, இப்போ இந்த இதில் ஏற்கனவே இருந்த போர்டில் அந்த ஜாக்கை மட்டும் கரெக்டாக எடுத்து அதை ஒரு பேய்க்கு வச்சு உள்ளே வச்சு நான் ஒட்டிட்டு இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ்ஸுலேருந்து வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் வந்து 12 வோல்ட்டு லைனாக அப்படியே கொடுத்துருக்கேன். இது 12 வோல்ட்டு, இது கிரவுண்டு அப்படி கொடுத்துருக்கேன். இந்த 4 வயர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த ஸ்பீக்கர் வயரை அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து இங்கே RCA ஜாக்கு 2 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல இதில் மைனஸ் கொடுத்துருக்கேன், இது ப்ளஸ் கொடுத்துருக்கேன் ஸ்பீக்கர் லைனை, இது மைனஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டேன். இன்னொரு வயரை அந்த 12 வோல்ட்லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருக்கேன். அதில் இன்புட்டில் 12 வோல்ட் கொடுத்து நடுப்பு நான் கிரவுண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் 5 வோல்ட் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த யூஎஸ்பி போர்டில் இந்த 5 வோல்ட் லைனில் கொடுத்துட்டேன். இந்த யூஎஸ்பி போர்டில் வந்து ஒரு ஆண்டனா வேறு எடுத்துகிட்டு வந்து நேராக வெளியே எடுத்து விட்டேன். இது வந்து FM ஆண்டனாக்கு எடுத்து விட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது சிம்பிளாக வந்து இது ஆடியோ போர்டு மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன்.
இதில் வந்து ஆடியோ வந்து அப்படியே ராவாக அப்படியே வெளியே அவுட்புட்டில் வரும். இதில் நீங்கள் பேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜங்கர் பீட்டி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது மாதிரி ஜங்கர் பீட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இதில் அம்புக்குறி ஒன்று உள்ளே இப்போ வர்ற மாதிரி பார்த்தீங்களா, இது வந்து இன்புட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு இன்புட்டு, லெஃப்ட்டு ரைட் இன்புட்டு. இந்த அம்புக்குறி வெளியே போகுது பார்த்தீங்களா, இது ரைட் அவுட்புட்டு. இங்கே அம்புக்குறி வெளியே போகுது பார்த்தீங்களா, இது லெஃப்ட்டு அவுட்புட்டு. இது வந்து ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு கொடுக்கணும், இது கிரவுண்டு கொடுக்கணும். இந்த போர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ESP போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கணும்ல, அதை நேராக கொண்டு வந்து இந்த ஜங்கர் பிடி போர்டில் இன்புட்டில் கொடுத்துருங்க. இன்புட்டில் கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டை நேராக எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நேராக எடுத்துகிட்டு போய் இந்த ஆடியோ போர்டோட ஆடியோ இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துருங்க. இந்த பேஸ் ட்ரிபிளில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இது பேஸ் ட்ரிபிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்டில் நீங்கள் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே பிக்சடாக மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ நல்லாயிருக்கும் கேட்க. இதில் வந்து எனக்கு சவுண்டு இருந்தால் போதும், நான் ராவா அப்படியே வந்து கேட்கணுங்கிறதுனால நான் பேஸ் ட்ரிபிள் போடலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ESP போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் அந்த சவுண்டு எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன். உங்களுக்கு பேஸ் பார்த்தலைன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் ட்ரிபிள் ஆட் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு மூடியை போட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஆடியோ நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். மாட்டினோன்னு எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஸ்பீக்கர் லைனை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ரைட்டு ஸ்பீக்கரை கொடுக்குறேன், இது வந்து லெஃப்ட்டு ஸ்பீக்கர் லைனு கொடுக்குறேன். இப்போ பென்ட்ரைவு, அதாவது கார்டு ரீடர் தான் அது, அதை நான் சொல்லிக்கிட்டேன் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக. அடாப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டப் பாக்ஸோட ஒரு அடாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் நான் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை 2 ஆம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக 1 ஆம்ஸுக்கு கீழே போவேண்ணா, ஏன்னா உள்ளே அந்த ஆடியோ போர்டு இருக்குது, ESP போர்டு இருக்கனால நீங்கள் 1 ஆம்ஸுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் 1 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே உங்களுக்கு இந்த ஆடியோ போர்டுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த 12 வோல்ட் லைனை இங்கே 12 வோல்ட் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். अकेले हैं तो क्या गम है, चाहे तो பாஸ் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணுறேன். बस एक जरा ஈக்குவலைசர் மாத்திரம் என்னென்னு तेरे तो है हम तब से सनम अकेले. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.